Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 7. சிதறிய ரத்னங்கள். விக்ரமன் காட்டு வழிக்குள் புகுந்து கண்ணுக்கு முறைந்ததும் ஒற்றர் தலைவன் மீண்டும் அந்த சிற்ப வீட்டுக்குள் புகுந்தான். மார்பில் 2 கைகளையும் கோத்து கட்டிய வண்ணமாக சற்று நேரம் அங்கிருந்து தெய்வீக சிலைகளை பார்த்து கொண்டு நின்றான். அப்போது அவனுடைய கண்களில் நீர் ததும்பிற்று. பிறகு அங்கு வந்த கிழவியை பார்த்து, அம்மா, இந்த பிள்ளை மறுபடியும் ஒருவேளை இங்கே வந்தானா அவனுக்கு தங்குவதற்கு இடம் கொடு. ஆனால் என்னுடைய ரகசியத்தை மட்டும் உடைத்துவிடாது. மறுபடியும் 5-6 நாளில் வர்றேன் என்றான். அப்படியே சுவாமி என்றான் கிழவி. பிறகு ஒற்ற தலைவன் அந்த சிற்ப மண்டபத்தின் பின்புறம் சென்றான். அங்கே விக்ரமன் ஏறி சென்றது போலவே தத்ரூபமாக இன்னொரு குதிரை இருந்தது. அதன் மேல் வெகு லாகவமாக ஏறி உட்கார்ந்து அவ்வீரன் கிளம்பினான். விக்ரமன் போன வழியாக அவன் போகாமல் முதல் நாள் இரவு வந்த காட்டுக்கொடி வழியில் புகுந்து சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் விக்ரமன் வழிப்பறிக்கு ஆளான இடத்துக்கு வந்து சேர்ந்தான். ஒற்றர் தலைவன் அவ்விடத்தை நெருங்கி அங்குமிங்கும் உற்று பார்த்தான். அவனுடைய முகத்தில் ஆச்சரியக்குறி தென்பட்டது. உற்று பார்க்க பார்க்க அவனுடைய அதிசயம் அதிகமாயிற்று. ஆச்சரியத்துக்கு காரணம் என்னவென்றால், முதல் நாள் இரவு ரத்ன வியாபாரியின் வாளுக்கும் தன்னுடைய வாளுக்கும் இரையாகி விழுந்தவர்களின் உடல்கள் அங்கே காணப்படவில்லை. அவ்விடத்தில் மிகவும் அருவருப்பான கோர காட்சி ஒன்றை ஒற்றர் தலைவன் எதிர்பார்த்தான். இரவில் காட்டு மிருகங்கள் இரை தேடி அங்கு வந்திருக்கும் என்றும் அவை இரை உண்ட பிறகு மிகுந்த எலும்புக்கூடுகள் சகிக்க முடியாத காட்சியாக இருக்கும் என்றும் அவன் எண்ணினான். ஆனால் அங்கே அப்படியொன்றும் காணப்படவில்லை. காட்டு மிருகங்கள் எலும்பை கூட விழுங்கி இருக்குமா, அல்லது உடல்களை அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்குமா? அப்படி போயிருந்தால் அந்த ஆட்களின் துணிமணிகள் வாட்கள் எல்லாம் எங்கே? நான் போன பிறகு இங்கே யாரோ வந்திருக்கிறார்கள், என்னமோ நடந்திருக்கிறது என்று ஒற்றர் தலைவன் எண்ணினான். உடனே அவன் குதிரையிலிருந்து குதித்து இன்னும் கவனமாக அங்குமிங்கும் உற்று பார்க்க தொடங்கினான். சட்டென்று ஒரு பொருள் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அவனுடைய முகத்தில் அப்போது வியப்பு மட்டுமல்லாமல் கேள்விக்குறியும் தோன்றியது. அந்த பொருள் என்னவெனில் ஒரு மண்டையோடுதான். நேற்று அங்கு இறந்து விழுந்தவர்களின் மண்டையோடாக அது இருக்க முடியாது. அது மிக பழமையான மண்டையோடு. நேற்று நான் போன பிறகு இங்கு வந்தவர்கள் கபாலிகளாக இருக்க வேண்டும். அவன் கழுத்தில் போட்டிருந்த மண்டையோட்டு மாலையிலிருந்து தான் இது விழுந்திருக்க வேண்டும். அவனோ அவர்களோ தான் இங்கே செத்து விழுந்தவர்கள் உடல்களை அப்புறப்படுத்தியிருக்க வேண்டும் என்று ஒற்றர் தலைவன் எண்ணமிட்டான். இன்னும் அவ்விடத்தில் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபோது ஓரிடத்தில் ரத்தினங்கள் கொஞ்சம் சிதறி கிடப்பதைக் கண்டான். குள்ளன் ரத்தின மூட்டைகளை கீழே போட்டபோது ஒரு மூட்டை அவிழ்ந்து போய் சிதறி இருக்க வேண்டும். அந்த ரத்தினங்களை திரட்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணி ஒற்றர் தலைவன் குறிந்தான். அந்த சமயத்தில் கொஞ்ச தூரத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது. சத்தத்தில் இருந்து 4-5 குதிரைகளாவது வருகின்றன என்று தோன்றியது. ஒற்றர் தலைவன் உடனே விரைந்து குதிரை மேல் ஏறி அதை செலுத்தி கொண்டு பக்கத்தில் இருந்த காட்டுக்குள் புகுந்தான். குதிரையை கொஞ்ச தூரத்தில் விட்டு தான் மட்டும் இறங்கி சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் நன்கு மறைந்து கொண்டான். அவன் மறைவில் இருந்த போதிலும் பாதை அங்கிருந்து நன்றாக தெரிந்தது. அந்த இடத்துக்கு வந்ததும் குதிரைகள் சட்டேரென நிறுத்தப்பட்டன. 6 குதிரைகள் மேலே 6 வீரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு தலைவனாக தோன்றியவன் மீது ஒற்றர் தலைவனின் பார்வை விழுந்ததும் அவனுடைய புருவங்கள் நெறிந்து ரொம்பவும் மேலே போயின. அவன் முகத்தில் அப்போது வியப்பு, அருவருப்பு, கோபம் எல்லாம் கலந்து காணப்பட்டன. அந்த தலைவன் வேறு யாருமில்லை, மாரப்ப பூபதி தான். வேகமாக வந்து கொண்டிருந்த குதிரை சடேர் என்று முதலில் நிறுத்தியவனும் மாரப்ப பூபதி தான். அவன் நிறுத்தியதை பார்த்துதான் மற்றவர்கள் சடேர் என சத்தம் குதிரைகளை நிறுத்தினார்கள். மாரப்ப பூபதி கீழே இறங்கினான். சற்று முன்னால் ஒற்றர் தலைவன் உற்று பார்த்ததைப் போலவே அவனும் அங்குமிங்கும் பார்த்தான். முதலில் மண்டையோடு தான் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. பிறகு முதல் நாள் இரவு நடந்த வாட்போரின் அறிகுறிகளை கவனித்தான். ஆங்காங்கு இரத்தக்கரை இருந்ததையும் பார்த்தான். உடல்கள் அங்கிருந்து இழுத்துச் செல்லப்பட்டிருக்கும் அடையாளங்களும் தெரிந்தன. ரத்னங்கள் அவனுடைய கண்ணில் பட்டதும் அவற்றை ஆவலுடன் கைகளில் திரட்டி எடுத்துக்கொண்டான். அந்த ரத்னங்களை பார்த்தபடியே கலகலவென்று சிரித்தான். தன்னுடன் வந்த மற்றவர்களை பார்த்து, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆயிற்று என்றான். இன்னும் சிறிது நேரம் அவனும் மற்றவர்களும் ஏதோ பேசிக்கொண்டு நின்றார்கள். பிறகு மாரப்ப பூபதி குதிரை மேல் ஏறினான். எல்லா குதிரைகளும் 4 கால் பாய்ச்சலில் புறப்பட்டன. மாரப்பனும் அவனுடைய ஆட்களும் போன பிறகு ஒற்றர் தலைவன் தன் குதிரை இருந்த இடம் சென்று அதன் மீது ஏறிக்கொண்டு நேற்றிரவு தான் வந்த வழியிலே திரும்பி செல்லத் தொடங்கினான். குதிரை அக்காட்டுப்பாதையின் வளைவு ஒன்றை தாண்டியதும் உடம்பை சிலிர்த்தது. ஒற்றர் தலைவன் குதிரையை நிறுத்தி சுற்றுமுற்றும் பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் காணப்பட்ட ஒரு சிறு பாறைக்கு பின்புறத்தில் கழுகுகள் வட்டமிடுவதைக் கண்டான். காட்டுப்பாதையில் கிடந்த உடல்கள் என்னவாயின என்னும் மர்மம் வெளியாயிற்று. தானும் ரத்ன வியாபாரியும் போன பிறகு அங்கு வந்தவர்கள் அவ்வுடல்களை அப்புறப்படுத்தி இந்த பாறை மறைவில் கொண்டு வந்து போட்டிருக்க வேண்டுமானால் அவர்கள் யாராக இருக்கும்?
அவ்விடத்தில் அதிக நேரம் நிற்காமல் ஒற்ற தலைவன் மேலே குதிரையை விட்டுக்கொண்டு சென்றான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிக்கு போகும் ராஜபாட்டையே அவன் அணுகினான். அவ்விடத்தில் அதே சமயத்தில் மாமல்லபுரத்திலிருந்து ராஜ பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தன. பரிவாரங்களுக்கு மத்தியில் குந்தவி தேவியின் பல்லக்கம் வந்தது. பல்லக்கின் பக்கத்தில் ஒரு கம்பீரமான வெண்புறவி மீது நரசிம்ம சக்கரவர்த்தியின் புதல்வன் மகேந்திரன் வீற்றிருந்தான். இதையெல்லாம் தூரத்திலேயே கவனித்துக் கொண்டிருந்த உற்ற தலைவன் அவ்விடத்தில் குதிரையை சற்று வேகமாகவே தட்டிவிட்டான். ராஜ பரிவாரங்களையோ பரிவாரங்களுக்கு மத்தியில் வந்தவர்களையோ சற்றும் பொருட்படுத்தாதவனாய் அவர்களுக்கு சற்று முன்னதாகவே ராஜபாட்டையின் சந்திப்பை கடந்து காஞ்சியை நோக்கி சென்றான். அத்தியாயம் 8. வேஷதாரி. ஒற்ற தலைவன் அவ்விதம் ராஜ பரிவாரங்கள் வருவதை பொருட்படுத்தாமல் முன்னால் காஞ்சி பாதையில் சென்றதை குந்தவி மகேந்திரன் இருவரும் கவனித்தார்கள். குந்தவியின் பல்லக்கும் மகேந்திரனுடைய குதிரையும் ஒன்றை ஒன்று ஒட்டியே சென்று கொண்டிருந்தன. மகேந்திரனுடைய தோற்றத்தில் குந்தவியின் மென்மையும் வனப்பும் நரசிம்மவர்மரின் கம்பீரமும் வீரமும் கலந்து பொழிந்தன. அண்ணனும் தங்கையும் அச்சாலையில் பவனி வந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. ஓராண்டு காலமாக நரசிம்மவர்மருடைய ஸ்தானத்தில் யுவராஜா மகேந்திரன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான். அப்படி இருந்தும் மேற்கூறிய குதிரை வீரன் ராஜ பரிவாரங்களைக் கண்டு ஒதுங்கி நிற்காமலும் மரியாதை செய்யாமலும் முன்னால் விரைந்து சென்றது எல்லாருக்குமே வியப்பை அளித்தது. அண்ணா, அதோ குதிரை மேலே போகிறானே அந்த வீரனை பார்த்தாயா? என்ன கம்பீரமான வடிவம்! அவன் யார் தெரியுமா என்று குந்தவி கேட்டாள். எனக்கு தெரியவில்லையே சங்காய். அவனுடைய தோற்றத்தில் ராஜவம்சத்தின் கலை காணப்பட்டது. ஆனால் நல்ல ஆஜானுபாகவும் தோன்றினான். அவன் குதிரையை பார், இதற்குள் எவ்வளவு தூரம் போய்விட்டது என்றான் மகேந்திரன். காஞ்சிக்குத்தான் போகிறான் போல இருக்கிறது. ஒருவேளை அயல் தேசத்தானோ என்னவோ. இல்லாவிடில் இப்படி நம்மை கண்டும் நிற்காமல் போக மாட்டான். 4 நாளைக்கு முன்பு துறைமுகத்துக்கு வந்த கப்பல் அயல் தேசத்தார் ரொம்ப பேர் வந்து இறங்கியிருக்கிறார்கள். ஆகையினால் நான் தெரியாத முகங்கள் அதிகமாக காணப்படுகின்றன என்று குந்தவி சொன்னான். குந்தவி, செண்பகத்தீவின் ரத்ன வியாபாரி பற்றி சொன்னாயே, அவன் வரவில்லையா என்றான் மகேந்திரன். இல்லை என்று சொன்னபோது குந்தவியின் குரலில் மிகுந்த ஏமாற்றம் தோணித்தது. எப்படியும் காஞ்சி அரண்மனைக்கு அவன் வராமலா போகிறான்? கண்டிப்பாக வருவான். குந்தவி இதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லவில்லை, மௌனமாயிருந்தாள். தன்னுடைய சந்தேகம் உண்மையாயிருக்குமானால் அவன் அரண்மனைக்கு வரமாட்டான் என்று எண்ணினாள். குந்தவின் மனக்கண்ணின் முன்னால் 3 வருஷங்களுக்கு முன் காஞ்சிபுரத்து வீதியில் அவள் பார்த்த சோழ ராஜகுமாரனுடைய முகமும் நேற்று மாமல்லபுரத்து தெருவில் சந்தித்த ரத்ன வியாபாரியின் முகமும் மாறி மாறி தோன்றின. அவர்கள் 2 பேரும் வெவ்வேறு மனிதர்களா? அப்படியானால் அந்த முக ஒற்றுமை மிகவும் அதிசயமான ஒற்றுமைதான். குந்தவின் மௌனத்தையும் அவளுடைய முகவாட்டத்தையும் மகேந்திரன் கவனித்தான். தங்காய் என்று அருமையாக அழைத்தான். என்னண்ணா, ஒரு மாதிரியாக இருக்கிறாய், ஏன்? ஒன்றும் இல்லைண்ணா. நான் ஒரு யோசனை செய்திருக்கிறேன், சொல்லட்டுமா? சொல்லுண்ணா. அப்பாவிடம் நான் சொல்லப் போகிறேன். இந்த பல்லவ ராஜ்யத்தின் பாரத்தை அவர்தான் சுமக்க வேண்டும், என்னால் முடியாது என்று. ஏன் அப்படி சொல்கிறாய் அண்ணா? அவர் இருக்கும்போது நான் ராஜ்யம் ஆள்வது சிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் பூனை உட்கார்ந்திருப்பது போல் இருக்கிறது. தேசத்தில் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். கிடையவே கிடையாதுண்ணா. அதோடு எனக்கு வேறொரு முக்கிய காரியமும் இருக்கிறது. இன்னொரு தடவை கடற்பிரயாணம் செய்ய வேண்டும். இலங்கைக்கு மறுபடியும் போக போறியா? இல்லை, செண்பகத்தீவுக்கு போக போகிறேன். என்னன்னு நான் சொல்கிறாய்? ஆமாம், விக்ரமனை மன்னிக்க வேண்டும் என்று அப்பாவிடம் கேட்கப் போகிறேன். பிறகு செண்பகத்தீவுக்கும் நானே போய் அவனை அழைத்து வரப்போகிறேன். தங்காய், நான் இந்த நாட்டுக்கு திரும்பி வந்து 1 வருஷம் ஆகிறது. இதுவரையில் ஒரு தடவையாவது நீ சிரித்து நான் பார்க்கவில்லை. உன் முகத்தில் சிரிப்பை பார்த்து விட்டுத்தான் இனிமேல் வேறு காரியம் பார்ப்பேன் என்றான் மகேந்திரன். இதை சொல்லும்போது அவனுடைய தழுதழுத்தது, அவனுடைய தொண்டை அடைத்து கொண்டது. குந்தவியின் கண்களில் நீர் ததும்ப பார்த்தது. அவள் சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு, அப்பா சம்மதிக்க மாட்டார் என்றாள். நான் சம்மதிக்க செய்கிறேன். நேற்றே அப்பாவிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். ராத்திரி அவர் வரவே இல்லை. இன்று அவரை அவசியம் கேட்கப் போகிறேன். அப்பா சம்மதித்து நீ செண்பகத்தீவுக்கு போனாலும் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா? எனக்கு ஒரு மைத்துனன் கிடைப்பான் அல்லவா? அது நடக்காத காரியம் அண்ணா. அந்த கர்வம் பிடித்த சோழ ராஜகுமாரன் பல்லவர் குலப்பெண்ணை மணக்க சம்மதிக்க மாட்டான் என்றாள் குந்தவி. அப்போது மகேந்திரன் கலகலவென்று சிரித்தான். தங்காய், எப்போதாவது உன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்ததுண்டா என்று கேட்டான். போண்ணா என்றாள் குந்தவி. போகிறேன் தங்காய், போகிறேன். செண்பகத்தீவுக்கு போய் அந்த சோழ ராஜகுமாரனை கட்டி இழுத்து கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தி கன்னத்தில் போட்டுக்கொள்ள சொல்லாவிட்டால் நான் மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தியின் பேரன் அல்லன் என்றான் யுவராஜா மகேந்திரன். குந்தவி மகேந்திரனும் காஞ்சியை அடைந்ததும் அரண்மனையில் அவர்களுடைய பகுதிக்கு சென்றார்கள். குந்தவி தன்னுடைய அந்தப்புற அறைக்குள் பிரவேசித்த போது அங்கே சக்கரவர்த்தி வந்தால் உட்காருவதற்காக போட்டிருந்த ஆசனத்தில் வேற்று மனுஷன் ஒருவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டாள். அந்த வேற்று மனிதன் காட்டுக்குறுக்கு பாதை வழியாக வந்து ராஜபாட்டையில் தங்களை தாண்டி சென்ற வீரன்தான் என்பதை நினைவுக்கு வர 1 நிமிஷம் பிடித்தது.
இதனால் அவளுடைய ஆச்சரியம் பன்மடங்கு பெருகியதோடு கோபம் பொங்கிற்று. யார் ஐயா நீர்? என்ன தைரியத்தினால் அந்த புறத்துக்குள் நுழைந்தீர் என்றாள். தேவி, பல்லவ சாம்ராஜ்யத்தின் ஒற்ற தலைவன் நான். என் பெயர் வீரசேனன். தங்களிடம் ஒரு துப்பு விசாரிப்பதற்காக வந்தேன் என்று அம்மனிதன் சொன்னதும் குந்தவிக்கு முகத்திலிருந்த கோபம் ஒரு நொடியில் குதூகலமாக மாறியது. அப்பா, இது என்ன வேடிக்கை என்று கூச்சலிட்டுக் கொண்டே குந்தவி ஓடிப்போய் ஒற்ற தலைவனுடைய தோள்களை கட்டிக்கொண்டு அவனுடைய பொய் மீசையை களைந்தறிந்தாள். அப்போது ஒற்றர் தலைவர் இருந்த இடத்தில் நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி காட்சியளித்தார். உங்களுடைய குரலை கொண்டுதான் அப்பா கண்டுபிடித்தேன், இல்லாவிட்டால் அடையாளம் தெரிந்திராது. எப்படி அப்பா இவ்வளவு நன்றாக வேஷம் போட்டுக் கொள்கிறீர்கள் என்று குந்தவி கேட்டாள். குழந்தாய், என் தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தைகள் இதுதான் மிகவும் அருமையான வித்தை என்றார் சக்கரவர்த்தி. அத்தியாயம் 9. விபத்தின் காரணம். சக்கரவர்த்தியை குந்தவி வியப்புடன் நோக்கினாள். அவளுடைய மை தீட்டிய பெரிய கண்கள் அதிசயத்தினால் விரிந்து மலர்ந்தன. இது என்னப்பா இது? கூத்தாடிகள் அல்லவா வேஷம் போட்டுக்கொள்வார்கள்? ராஜாக்களுக்கு எதற்காக வேஷம் போடும் வித்தை தெரிய வேண்டும் என்று கேட்டாள். ஒரு தேசத்தை பரிபாலிப்பவனுக்கு பல கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும் குழந்தாய். முக்கியமாக வேஷம் போட்டு கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் பிரஜைகளின் மனோபாவங்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் சத்ருக்களை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம். நாட்டில் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கலாம் என்று சக்கரவர்த்தி சொல்லி வருகையில் குந்தவி குறுக்கிட்டாள். இப்போது எந்த குற்றத்தை தடுப்பதற்காக இந்த வேஷம் போட்டுக்கொண்டீர்கள்? நான் ஏதாவது குற்றம் செய்ய போவதாக சந்தேகமா என்று சொல்லி முல்லை மலர்வது போல் பல்வரிசை தெரியும்படி நகைத்தாள். சந்தேகமில்லை குந்தவி, நிச்சயமாக பெரிய குற்றம் ஒன்று நீ செய்திருக்கிறாய். உன்னால் நேற்று ராத்திரி 4 பேருக்கு மரணம் சம்பவித்தது என்று சக்கரவர்த்தி சொன்னதும் குந்தவிக்கு தூக்கி வாரிப்பட்டு, இது என்னப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாதுதான். அயல் தேசத்திலிருந்து வந்த ரத்தன வியாபாரி ஒருவனை நீ அரண்மனைக்கு வர சொன்னாயா? ஆமாம் சொன்னேன். அது குற்றமா? அவனிடம் நீ யார் என்று உண்மையை சொல்லாமல் குந்தவி தேவியின் தோழி என்று சொன்னதுண்டா? உண்மைதான். அதனால் என்ன? அதனால் தான் ஆபத்து வந்தது. அந்த ரத்தன வியாபாரிக்கு நீதான் சக்கரவர்த்தியின் மகள் என்று யாரோ பிறகு சொல்லியிருக்கிறார்கள். அவன் அதில் ஏதோ அபாயம் இருக்கிறது என்று மிரண்டு போய்விட்டான். மிரண்டு அன்றிரவே உறையூருக்கு குறுக்கு காட்டுப்பாதை வழியாக கிளம்பி போனான். உறையூருக்கா என்று குந்தவி கேட்ட குரல் மிக்க ஆச்சரியம் தெரிவித்தது. ஆமாம், அதில் என்ன ஆச்சரியம்? இல்லையப்பா, ரத்ன வியாபாரி காஞ்சிக்கு வராமல் உறையூருக்கு போவானே என்று யோசித்தேன். அங்கே அரண்மனையில் கூட யாரும் இல்லையே. அந்த ரத்ன வியாபாரியின் தாயார் உறையூரில் இருக்கிறானாம். அவளை பார்ப்பதற்காக கிளம்பினானாம். குந்தவி ஏதோ சொல்ல வாய் எடுத்தவள் பல்லை கடித்துக் கொண்டு மௌனமானாள். அந்த ரத்ன வியாபாரி உண்மையில் விக்ரமன் தானோ என்று அவள் மனத்தில் தோன்றியிருந்த சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று. அந்த சந்தேகம் தன் தந்தைக்கும் ஒருவேளை தோன்றியிருக்குமோ என்று எண்ணினாள். தான் ஏதாவது பிசகாக பேசி அவருடைய மனத்தில் சந்தேகத்தை எழுப்பக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டாள். என்னம்மா யோசனை செய்கிறாய் என்று சக்கரவர்த்தி கேட்டார். ஒன்றுமில்லைப்பா, பழைய ஞாபகங்கள் வந்தன. உறையூருக்கு முன்தடவை நாம் போயிருந்ததை நினைத்து கொண்டேன். இருக்கட்டும் அப்பா, அப்புறம் அந்த ரத்ன வியாபாரியின் கதையை சொல்லுங்கள் என்றாள். காட்டுப்பாதையில் இரவில் போகும்போது அவனை திடீரென்று 4 பேர் வளைத்து கொண்டு வாளால் தாக்கினார்கள். ஆனால் அந்த ரத்ன வியாபாரி லேசுப்பட்டவன் அல்லன். 3 பேரை அவனை தீர்த்து விட்டான். 4வது ஆள் இந்த வாளுக்கு இரையானான் என்று சக்கரவர்த்தி தன் வாளை சுட்டி காட்டினார். மிகுந்த வியப்புடனும் ஆர்வத்துடனும், நீங்கள் எப்படி அங்கே அந்த சமயம் போய் சேர்ந்தீர்கள் என்று கேட்டாள் குந்தவி. இல்லாவிட்டால் அந்த பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் செய்ய முடியுமா குழந்தாய்? ரொம்ப தற்பெருமை கொள்ளாதீர்கள். நரசிம்ம சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் திருட்டு புரட்டே கிடையாது என்று என்னும் கீர்த்தி என்னாயிற்று. காஞ்சிக்கும் மாமல்லபுரத்துக்கும் இவ்வளவு சமீபத்தில் திருடர்கள் ஒரு அயல் தேசத்து வியாபாரி தாக்குவதென்றால்? நானும் உன்னை போலத்தான் அவர்கள் திருடர்களோ என்று முதல் நினைத்தேன். ஆனால் உண்மையில் அவர்கள் திருடர்கள் இல்லை. பின்ன யார் அவ்வளவு துணிச்சலாக காரியம் செய்தவர்கள்? திருட்டையும் வழிப்பறையும் காட்டிலும் பயங்கரமான விஷயம் குழந்தாய். என்னப்பா? அந்த ரத்ன வியாபாரியை நன்றாய் பார்த்தாய் அல்லவா? பார்த்தேன். அவனை பார்த்தபோது உனக்கு என்ன தோன்றியது? குந்தவி மென்று விழுங்கிக் கொண்டு, ஒன்றும் தோன்றவில்லையே என்றான். அவன் முகத்தில் ராஜ கலையை கூடவா நீ கவனிக்கவில்லை என்று சக்கரவர்த்தி கேட்டபோது குந்தவிக்கு அவர் விக்ரமனை கண்டுபிடித்து விட்டாரோ என்ற சந்தேகத்தினால் உள்ளம் பதறியது. சக்கரவர்த்தி அவளுடைய மறுமொழியை எதிர்பாராமலே, நரபலி கொடுப்பவர்களுக்கு இந்த மாதிரி ராஜலட்சணம் பொருத்தியவன் கிடைப்பது மிகவும் அருமை என்றார். ஐயோ என்று அலறினாள் குந்தவி. அப்பா, நமது நாட்டில் இன்னுமா இந்த பயங்கரம்? ஆமாம் குழந்தாய், இந்த பயங்கர மூட நம்பிக்கைகளை வேறறுப்பதற்கு முயன்றுதான் வருகிறேன். இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை. ஓரிடத்தில் வேரை கிளைந்தால் இன்னொரு இடத்தில் முளைத்து எழும்புகிறது. பாவம், அந்த சாது ரத்ன வியாபாரிக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்ததே.
நீங்கள் அச்சமயம் அங்கே போயிடாவிட்டால் என்ன இருக்கும்? அவன் அப்படியொன்றும் சாது இல்லை குந்தவி. அவனும் ஒரு திருடன்தான். அதனால் தான் இத்தகைய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டான் என்றார் சக்கரவர்த்தி. குந்தவிக்கு ஒரு நிமிஷம் மூச்சை நின்று விடும் போல் இருந்தது. நிஜமாவாப்பா, இந்த ரத்தினம் எல்லாம் அவன் திருடி கொண்டு வந்ததா என்று கேட்டான். இல்லை குந்தவி, அவன் ரத்தினம் திருடவில்லை. வேறொரு திருட்டுத்தனம் மாமல்லபுரத்தில் செய்ய பார்த்தான். நமது சிற்பிகள் சிலருக்கு ஆசை காட்டி அவன் வசிக்கும் தீவுக்கு அழைத்து கொண்டு போக முயன்றான். இது எப்பேற்பட்ட குற்றம் தெரியுமா குழந்தாய்? இந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? தெரியுமாப்பா. ஆகையினால் தான் அவன் தன்னுடைய முயற்சி வெளிப்படாதிருக்கும் பொருட்டு மூட்டை தூக்குவதற்கு ஒரு ஊமை குள்ளனை வேலைக்கு அமர்த்தி கொண்டான். ஆனால் அந்த குள்ளன் மேல் எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. அவன் கபாலிகர்களின் ஆள் என்று. அது உண்மையாகிவிட்டது. குள்ளன் ரத்தின வியாபாரியை ஏமாற்றி உறையூருக்கு வழிகாட்டுவதாக சொல்லி காட்டுப்பாதை வழியாக அழைத்து போனான். நான் மட்டும் சரியான சமயத்தில் போய் சேர்ந்திராவிட்டால். சக்கரவர்த்தி யோசனையில் ஆழ்ந்தான். அப்புறம் என்ன நடந்ததப்பா? ரத்தின வியாபாரி இப்போது எங்கே? சக்கரவர்த்தி பின்னர் நடந்ததையெல்லாம் ஒருவாறு சொல்லி அவனை தம்முடைய குதிரை மீதே உறையூருக்கு அனுப்பி வைத்ததையும் தெரிவித்தார். குந்தவி சற்று பொறுத்து, ரத்ன வியாபாரி தங்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டானா என்று கேட்டான். அவருக்கு தெரியாது. ஏன் கேட்கிறாய் என்றார் சக்கரவர்த்தி. ஒன்றுமில்லை, வேஷம் எவ்வளவு தூரம் பலித்தது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான். பிறகு குந்தவி, அப்பா ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன் என்றாள். என்னம்மா? அண்ணா உறையூரை பார்த்ததில்லை அல்லவா? நானும் அவனும் உறையூருக்கு போக எண்ணியிருக்கிறோம். ஆஹா, ஆனந்தமாய் போயிட்டு வாருங்கள். உறையூர் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. நேற்று மாமல்லபுரத்தில் மாரப்ப பூபதியை பார்த்தேன். அவன் எங்கே வந்தான்? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். மாரப்ப பூபதியை நானும் அண்ணாவும் தான் வர சொல்லி இருந்தோம். என்னத்திற்காக? சக்கரவர்த்தி அதிசயத்துடன் கேட்டான். அச்சுதவர்மர் தமக்கு தேகம் மெலிந்து விட்டதென்றும் ராஜ்யகாரியங்களை கவனிக்க முடியல என்றும் தெரிவித்தார். அதன் மேல் அண்ணா மாரப்ப பூபதியை வரவழைத்து அவனுக்கு சோழ நாட்டின் சேனாதிபதி பதவியை திரும்பவும் கொடுத்திருக்கிறான். ஓஹோ என்றார் சக்கரவர்த்தி. மறுபடியும் அவர் யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று குந்தவி யாழை எடுத்து சோகம் புரிந்திய இசையை எழுப்பலானாள். தொடரும்.